வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்ககம் இம்மாவட்ட பண்ணையாளர்களுக்கு வெனாமி இறால் வளர்ப்பு, நன்னீரின் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை விரிவாக்கமாக எடுத்து செயல்படுகிறது. அவ்வகையில் வெனாமி வகை இறால் வளர்ப்பிற்கான தீவன மேலாண்மையை மேற்கொண்டு வரும் பண்ணையாளர் முனைவர் DR ரவிக்குமார் அவர்களை சந்தித்த போது கடந்த 20 வருஷமாக இந்த இறால் வளர்ப்பு செய்து வருகிறோம். ஆரம்பத்தில் கருப்பு இன இறால் தான் இறால் வளர்ப்பு செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ கடந்த 2-3 வருஷமாக அரசாங்கத்தினுடைய புதிய ஒரு இறாலை வந்து அரசாங்கம் வந்து இந்த இறால் வளர்ப்புக்கு வந்து மற்ற நாட்டிலேருந்து அதனுடைய தாய் இறாலை இறக்குமதி செஞ்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி அரசு அதன் அனுமதியோடு நாங்கள் இப்போ இந்த வெள்ளை இறாலுங்கிற லெப்டோபினியஸ் வெனாமிங்கிற அந்த இறாலை இப்போ வந்து புதுசாக நாங்கள் வளர்த்துட்டு கடந்த 4 வருஷமாக வளர்க்குறோம். இது முற்றிலும் வந்து வளர்ப்பு தன்மையில் இது முற்றிலும் வேறுபட்டது. அதனால் என்ன கருப்பு இறாலே வளர்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த வெள்ளை இறாலை எப்படி வளர்க்குறதுங்கிறது நிறைய சரியான அனுபவமின்மை வேறு இல்லாமல் போயிடுது. இதில் வந்து நிறைய வந்து உற்பத்தி செலவுகள் ஜாஸ்தியாக போயிருக்கிற நேரத்தில் நல்ல தீவனம் இதில் வந்து மெயினாக தீவன மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து. ஏன்னா தீவன மேலாண்மை வந்து நமது உற்பத்தி செலவில் கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு வந்து அதுக்காக நம்ம செலவிடப்படக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறதால அதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக வந்து ஏன்னா இது வந்து அடிப்படையான ஒன்று. இதை வந்து எல்லா விவசாயிகளும் என்ன போல் அனைத்து இறால் வளர்ப்பவர்களும் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்ல லாபகரமாக இன்னும் வந்து லாபகரமாக நிறைய ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு தொழிலாக இருக்குது. இதில் தீவன மேலாண்மை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து சென்ட்ரல் ஃபீடிங், ரோப் ஃபீடிங்னு அதில் வந்து என்னன்னா இதில் இந்த பன் ஃபீடிங்கில் என்னென்னா காற்றினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தீவனம் வந்து முழுமையாக குளத்துக்கு எரியப்படாமல் அந்த தீவனமானது இறால்களுக்கு கிடைக்கப்படாமல் அதை வந்து சேதமடைஞ்சு நம்ம உற்பத்தி செலவு அதிகமாக்கிடுது. இறால்களுக்கும் கிடைக்காம தண்ணியினுடைய தன்மையும் கெடுத்து எதுக்கு நம்மளோட உற்பத்தி செலவையும் ஜாஸ்தி பண்ணி எதுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுறதால காற்று அதிகமாக அடிக்கிறப்போ அந்த டைம் நம்மளோட மேன் பவர் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் எரிய முடியும். காற்றினுடைய தன்மை அதிகமாகிறப்போ ஃபீடு உள்ளே போகாமல் கரையில் விழுந்து நிறைய வேஸ்ட்டாகி அது வந்து நமக்கு எதுக்கும் பயன்படாமல் போயிடுறதால இந்த ரோப் ஃபீடிங், சென்ட்ரல் ஃபீடிங், இந்த ரோப் ஃபீடிங்குங்கிற அந்த முறையை அடுத்து நாங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தோம். அந்த முறையில் என்ன ஆகுன்னா தீவனங்கள் நம்ம போடக்கூடிய தீவனங்கள் வந்து முழுமையாக குளத்திலே வீசப்படுகிறது. அது இறால்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போகுது. இறாலுடைய ஆரம்ப காலத்தில் வந்து சின்ன பொடியான தீவனத்தை போடுவோம், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய தீவனங்கள், அதுக்கடுத்து கொஞ்சம் பெல்லட்டு, இப்படியே அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாரி அது உணவு எடுக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாரி அந்த தீவனத்தினுடைய சைஸை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாளைக்கு 4 வேலையாக தீவனத்தை வந்து 4 வேலையாக பிரித்து கொடுப்போம். அந்த தீவனத்தை வந்து அது வந்து சாப்பிட்ருக்கா, அது வந்து முழுமையாக அது வந்து இறாலுக்கு சென்றடைஞ்சிருக்கான்னு தெளிவுபடுத்திக்கிறதுக்கு செக் ட்ரேன்னு ஒன்று 4 கரையிலையும் ஒன்று அமைச்சிருவோம். அந்த செக் ட்ரே ஆனது அதான் அதுக்கு பேர் டாக்டர் ஆஃப் த பாண்டு, அந்த குளத்தினுடைய டாக்டர் அவர் தான். ஏன்னா அதுதான் வந்து தீவனம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் முறையில் தீவனத்தை நம்ம குளத்தில் எரியக்கூடிய தீவனமானது இறாலுக்கு முழுமையாக சென்று அடைஞ்சிருக்கு, அது முழுமையாக அது இறால் அனைத்தையும் இறால் உட்கொண்டிருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த செக் ட்ரேங்கிறது.
அதில் நம்ம எவ்வளோ தீவனம் எரியிறோமோ அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட ஒரு பங்கை எடுத்து அந்த தீவனம் அந்த செக் ட்ரேயில் வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப அது முழுமையாக சாப்பிட்ருந்ததுன்னா நாம் வந்து அந்த டைம் நம்ம அது எரிஞ்ச குளத்தில் நம்ம வீசி அந்த தீவனங்கள் எல்லாத்தையும் உட்கொண்டு இருக்கு. அதில் வந்து தீவனங்கள் விடுபட்டு இருந்தாலோ சரியாக எடுக்காமல் இருந்தாலோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வேலைக்கு போடுறப்போ அது வந்து தீவனத்தை குறைச்சி நம்ம தீவன மேலாண்மை செஞ்சிட்ருக்கோம். அதுதான் ஆரம்ப காலத்தில் செஞ்சிட்டு இருந்தது. இந்த செக்டரை எதுக்குன்னு சொல்கிறோம்னா, இது வந்து தீவனத்தையும் நம்ம வந்து எவ்வளோ தீவனம் எடுத்துருக்கோம், நம்ம 1 லட்சம் 2 லட்சம்னு நம்ம குளத்தில் இருப்பு செய்கிறோம். எல்லாராலையும் நம்ம வந்து பிடிச்சி பார்க்க முடியாது கோழி மாரி. அதனுடைய தன்மை, நோய் எதிர்ப்பு தன்மை, வளர்ச்சி தன்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 ஹவருக்கு ஒரு வாட்டி நமக்கு வந்து ரிப்போர்ட்டு கொடுக்குறதே அந்த செக்டரே தான். இந்த வெள்ளராலை ஆனது என்ன பண்ணுது, குளத்தில் நீந்தக்கூடிய தன்மை, குளத்தின் நீர் பரப்புலேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறதால இதுக்கு தீவனத்தில் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்யலாமான்னு ஒரு யோசனையை நாங்களே வந்து ஒரு புது முயற்சியாக ஆட்டோ ஃபீடர், அதுவே தானாகவே நம்ம ஒரு நாளைக்கு தேவையான தீவனத்தை அந்த ட்ரம்மில் கொட்டிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த பைப் வழியாக அந்த தீவனத்தை அந்த இடத்துலையே பரப்பிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து சீராகவும் தொடர்ச்சியாகவும் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அனைத்து ஆள்களுக்கும், ஏன்னா இதில் ஆள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஒரு டைனிங் டேபிள் மாரி தான் சொல்ல முடியும். நம்ம எப்படி தேவையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே நம்ம போயிடுறோம். இப்போ ஒரு பேட்ச் ஆஃப் ஒரு டைம் ஃபீடு அது ப்ராட்காஸ்ட் அந்த தீவனத்துலேருந்து அந்த மிஷின்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆள் வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அது போயிடும். அதுக்கு அடுத்து தீவனம் வந்து அடுத்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு தீவனமே தேவைப்படும். அடுத்து அடிக்கிறப்ப அடுத்த ஒரு பேட்ச் இப்படியே தொடர்ந்து கொடுக்குறதால தீவனமும் நமக்கு வந்து அது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து தீவனம் முழுமையாக சென்றடையுது. இப்போ அந்த தானியங்கி தீவனத்தினுடைய சிறப்பு வந்து நாங்கள் வந்து தமிழகத்தில் நாங்கள் தான் முத கடந்த 3 வருடமாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப வந்து தீவன மேலாண்மைக்கு மிகப்பெரிய உதவி. அதுவும் இந்த வனாமிராளுக்கு இது மிக ரொம்ப உதவியான ஒன்று. அனைத்து இந்த ஒரு முறையை பயன்படுத்தோம்னா நல்லா இறால் வளர்ப்பு நல்லா செய்யலாம். மேலும் விவரம் பெற முனைவர் DR ரவிக்குமார் அவர்களை 09487515796 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் சேமிப்பு கிடங்கு, உலர்களம் அமைத்தல் ஆகியவற்றை விரிவாக எடுத்துரைக்கின்றார் திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண் வணிகத்துறையின் வேளாண் அலுவலர் ஜே வனிதா அவர்கள். செய்யாறு வட்டாரத்தில் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் பெரிய ஏரி பாசனமானது இந்த பெருங்கட்டூர் பகுதியில் உள்ளது. இங்கு 600 ஏக்கர் நிலப்பரப்பு நீர்ப்பாசன பகுதியில் பயிர் செய்யப்படுகிறது. இந்த பகுதி மக்களுக்கு அறுவடையின் போது நெல்லையோ அல்லது கடலக்காயையோ உலர்த்துவதற்கு போதிய இடவசதி இல்லாதனால் உலர்களமும் ஒரு சேமிப்பு கிடங்கும் தேவை என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் எங்கள் துறையின் மூலமாக இந்த சேமிப்பு கிடங்கு 25 மெட்ரிக் டன் அளவிலும் 20 × 20 மீட்டர் அளவில் உலர்களமும் அமைத்து தந்திருக்கிறோம். அவர்களுக்கு டன்னேஜ், அதாவது உலர்களத்தில் உலர்த்திய பொருட்களை மூட்டைகளை இங்கு அடுக்கி வைப்பதற்கு டன்னேஜும், மின்னணு எடை தராசு, ஈரப்பதமானி, தார்பாலின் ஆகிய பொருட்களை வழங்கியுள்ளோம். அவர்கள் இதை பயன்படுத்தி ஸ்டோரேஜ் பண்ணி அவங்க வந்து பொருட்களை அதிக விலைக்கு விற்றுருக்காங்க. இதை தவிர அவங்களுக்கு குழுக்களாக இருக்கிறாங்க. பயிர் வகை குழு ஒன்று இருக்குது, வனிலா குழு ஒன்று இருக்குது. 2 குழுவுக்கும் அவங்களுக்கு தேவையான மற்ற உதவிகள் எல்லாம் நாங்கள் வேளாண் வணிகத்துறை மூலியமாக செஞ்சு கொடுக்க நாங்கள் இசைந்திருக்கிறோம். நாங்கள் முதல்ல சொன்ன இந்த தார்பாலின், மின்னணு எடைத்தராசு மற்றும் ஈரப்பதமானி இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நீர்ப்பாசன சங்க தலைவர், கமாடிட்டி குரூப்னு சொல்லக்கூடிய விளைபொருள் குழு இவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோங்க. அவங்க இந்த பொருட்களையெல்லாம் வந்து விவசாயிகள் உபயோகப்படுத்தி கொள்ள குறைந்த கட்டணங்களை வசூலித்து இந்த பராமரிப்பு செலவை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இதை தவிர 2 நபர் குழு, 7 நபர் குழுவெலாம் ஆரம்பித்து
கொடுத்துருக்கோம். அவங்க அது மூலியமாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து மறுபடியும் எடுத்து இவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உலர்களங்கள் சேமிப்பு கிடங்குகள்லாம் எங்கள் திட்டத்தின் மூலமாக அமைச்சு கொடுத்ததெல்லாம் அவங்க பராமரிச்சுக்கணும்னு அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதுங்க சார். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த டன்னேஜ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இந்த குழுவுக்கு நாங்கள் இங்கே வழங்கியிருக்கோம். இது மேலே சாக்கு மூட்டையில் பொருட்கள் கொண்டு வந்து அவங்க கீழே தரையில் அடுக்கி வச்சாங்கன்னா உங்களுக்கு அது அடியில் வந்து பூஞ்சானம் பிடிக்கிறதுக்கோ இல்லை ஈரப்பதங்கள் ஊடுருவி வரத்துக்கோ காய்களோட தரம் குறையறதுக்கு நெல்லோட தரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டன்னேஜுங்கிற பொருளை நம்ம இரும்புலையும் இருக்குது, மரத்துலையும் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கீமில் இரும்பில் கொடுத்துருக்கோம். இது மேலே அடுக்கி வைக்கும்போது அதோட ஈரப்பதம் வந்து பாதுகாக்கப்படுது. இதை வந்து குழுவில் இருக்கிறவங்க அந்த 2 நபர் கமிட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து பராமரித்து இது பண்ணிக்கிறதுனால விவசாயி எப்போ வேணும்னாலும் இதை எடுத்துகிட்டு போய் அவங்க விற்கிறதுக்காகவோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ட்ரேடர் மூலியமாக இப்போ 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவில் அவங்க வச்சுருக்கும்போது ஒரு ட்ரேடர் வந்து அந்த மொத்தத்தையும் வந்து ஒருத்தரே வந்து வாங்கிட்டு போனால் இவங்களுக்கு அந்த போக்குவரத்து செலவெல்லாம் குறையுது, அவங்களுக்கு விலையும் கூடுதலாக கிடைக்குது, அதிக லாபம் அடைகிறார்கள்.